எல்லா குட்டீஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடைந்த பானை கதையை கேட்க போகிறோம். கேட்கலாமா குட்டீஸ்? ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரோட தேவைக்காக தினமும் அந்த கிராமத்தில் தூரத்தில் இருந்து ஒரு ஆற்றுல இருந்து தண்ணி கொண்டு வருவார். அதற்காக அவர் 2 பானை பயன்படுத்தினார். அவர் தினமும் 2 பானை நிறைய தண்ணியை எடுத்துட்டு அந்த 2 பானையையும் ஒரு நீளமான கம்பில் கெட்டியிருக்கும். அதை அவர் தோளில் வச்சு அவரோட வீட்டுக்கு கொண்டு வர்றது இது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். ஆனால் அவர் தினமும் வீட்டுக்கு வந்து அந்த பானையை அவரோட வீட்டில் இறக்கி வைக்கும்போது ஒரு பானை எப்போவுமே முழுமையாக தண்ணியோடு இருக்கும், நிரம்பி இருக்கும். இன்னொரு பானை தண்ணி பாதி அளவுக்கு குறைவாக தான் இருக்கும். அதனால எப்போவுமே அந்த முழுசாக தண்ணி வைத்திருக்க பானை எப்போவுமே இந்த பானையை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன பாரு, உன்னால் எப்போவுமே நம்மளோட முதலாளிக்கு கஷ்டம்தான். நான் பாரு எவ்வளோ அழகாக தண்ணியெல்லாம் ஒழுங்காக கொண்டு வந்திருக்கேன். நீ பாதி தண்ணியை வர வழியில் ஒழுக்கி விட்டுட்டே வர. நீ ஒரு உடஞ்சி பானை உன்னால் உபயோகமே இல்லை நம்ம முதலாளிக்கு. அப்படி தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை கேட்டு அந்த பானை, ஐயோ நான் ஒரு உடைஞ்ச பானை, என்னால் உபயோகமே இல்லை, நான் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறேன், இப்படி தனக்குள்ளே சொல்லி அது ரொம்பவே சோகமாயிட்டு. நாள் கணக்கில் அது வருத்தமாகவே இருக்க ஆரம்பிச்சு. ஒரு நாள் அது அவரோட முதலாளிக்கிட்ட அந்த உடைஞ்ச பானை பேச ஆரம்பிச்சுது. நான் தான் இப்படி உடஞ்சி போயிருக்கேன், என்னால் உங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. என்னை நீங்கள் பேசாமல் தூக்கி போட்டுட்டு எனக்கு பதிலாக புதுப்பானை வாங்கி நீங்கள் அதை பயன்படுத்துங்க, நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த விவசாயி என்ன சொன்னார்னா, நீ என் கூட வா அப்படின்னு அந்த பானையை தூக்கிட்டு வெளியே வந்தார். வெளியே வந்து அவர் நடந்து வர அந்த சாலையை காட்டினார். இங்கே பாரு, இந்த ஓரமாக எவ்வளோ அழகான பூக்கள் இருக்குன்னு பார்த்தியா? பார்த்தேன் அப்படின்னு அந்த பானை சொல்லிச்சு. இதையெல்லாம் இவ்வளோ அழகாக வளர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீ தான் அப்படின்ட்டு. அந்த பானைக்கு ஒரே சந்தோஷம். என்னடா நானா காரணம் அப்படின்ட்டு. ஆமாம், நான் உன்னை தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நீ சொட்டா தண்ணியெல்லாம் ஒழுக்கிக்கிட்டே வருவேல, அதனால நான் என்ன பண்ணினா வழியோரமாக நிறைய பூச்செடி விதைகளை விதைத்தேன். நீ தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றி நீ தான் இவ்வளோ அழகாக வளர்த்துருக்க அப்படின்னு சொன்னது அந்த பானைக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னாரா, உன்னால எனக்கு எப்போவுமே பயன் இருக்குது. நான் இந்த பூக்களெல்லாம் வெட்டி நம்ம கிராமத்தில் அங்கங்கே வீடுகளில் ஏதாவது விழாக்கள் கொண்டாட்டங்கள் வரும்போது இந்த பூக்களை அவங்களுக்கு அழகுபடுத்துறதுக்கு நான் விற்கிறேன். அதனால எனக்கு காசும் வருது. அதனால் நீ வருத்தப்படாத. அது மட்டும் இல்லை, அங்கேருந்து தண்ணி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரும்போது இந்த அழகான பூக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதில் இருந்து அந்த பானை அது தினமும் நினச்சி வருத்தப்பட்டு சோகமாக இருக்கிறத விட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சுதான். இதை மாதிரி தான் குழந்தைகளா நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற சில நல்ல விஷயங்களை, சில நல்ல திறமைகளெல்லாம் மறந்து மற்றவங்க நம்மக்கிட்ட இருக்கிற குறையை மட்டும் சுட்டி காட்டும் போது அதையே பெருசாக நினைத்து நம்ம வருத்தப்பட்டு நம்ம உழைக்காமல் அதே இடத்துல முடக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை, நல்ல திறமைகளை சந்தோஷமாக தினமும் வெளிக்காட்டணும். சரியா? உங்களுக்கு இதை மாதிரி நிறைய கதைகள் கேட்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.